கருணாநிதிதான் வேண்டும் அடம் பிடித்த தயாரிப்பாளர் அழைத்து வந்த எம்ஜிஆர். மலைக்கல்லன் எம்ஜிஆர் சினிமா வரலாற்றில் முதல் மைல்கல். அந்த படம் மட்டும் சொதப்பி இருந்துச்சுன்னா எம்ஜிஆரின் மொத்த சினிமா வாழ்க்கையும் தடம் புரண்டிருக்கும். மலைக்கல்லன் தயாரிப்பாளர் ஸ்ரீ ராமலு நாயுடு. படத்திற்காக முதலில் அவர் முடிவு செய்து வைத்திருந்த ஹீரோ சிவாஜி. பராசக்தி வெளியாகி சக்க போட்டுட்டு இருந்த நேரம் சிவாஜி படு பிசி. அவரால் இப்படத்திற்கு கால்ஷீட் தர முடியல. வேறு சாய்ஸாக எம்ஜிஆரை தேர்வு செய்தார் தயாரிப்பாளர். மலைக்கல்லன் கதை தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராயிருந்த நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை எழுதிய நாவல். பழுத்த தேசியவாதியான நாமக்கல் கவிஞரின் இக்கதைக்கு திராவிட இயக்கத்தின் போர்வாள் கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதினால் படம் பட்டி தொட்டியெல்லாம் பத்திக்கும்னு கணக்கு போட்டார் ஸ்ரீ ராமலு நாயுடு. ஆனால் மலைக்கல்லனுக்கு வசனம் கலைஞர் முதலில் எழுத மறுத்துட்டார். காரணம், காங்கிரஸ் கொள்கையின் தாக்கம் கதையில் அதிகமாக இருக்கிறது தான். ஆனால் எம்ஜிஆர் கலைஞரை விடுவதா இல்லை. தன் நெருங்கிய நண்பரான கலைஞரை அழைத்து தனக்கு நீங்க தான் வசனம் எழுதணும்னு உறுதியாக சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் வார்த்தையை தட்ட முடியாத கலைஞர் பிறகு ஒத்துக்கொண்டார். அன்றைய டாப் ஸ்டார் பானுமதி படத்தின் நாயகியாக ஒப்பந்தமாக படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரியது. மொத்தமாக 6 மொழிகளில் தயாரிக்கப்பட்ட படம் அது. குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்குலையும் தமிழிலையும் ஒரே நேரத்தில் உருவான படம். தெலுங்கில் அந்த படத்தின் நாயகனாக நடித்தது என்.டி. ராமாராவ். படம் தமிழில் மிகப்பெரிய ஹிட். ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் தமிழ் படம் மலைக்கல்லன் தான்.